மாட்டிச்சா? போடுறா தம்பி, தூக்கி அட்டி. லாக் கொடுத்துருக்காங்க, அது போட்டுட்டு இது கனெக்ட் பண்ணி இந்த லாக்கை உள்ள இப்படி மாட்டணும். மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்போம், மீன் பிடிப்போம். மீன் பிடிக்க போய் நண்டு பிடிச்சிட்டு இருக்கு. பார்க்கல, இது நல்லா இருக்கு. கன்னியாகுமரிக்கே போயிடுவோம் போலியே. இந்த வலைக்குள்ள போயிடுச்சு. ஆமா, இந்த வலைக்குள்ள போயிடுச்சுல, நான் நோண்டி பார்க்குறேன் எப்படி பிடிக்கணுன்றது பாருங்க. இதுக்குள்ளே தான் நான் முயற்சி செய், முடியலன்னா பயிற்சி செய்யும் சொல்லுவான். ஏங்க வாங்க, நம்ம போறீங்க கடலுக்கு. நம்ம போயிட்டு அங்கே ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல நம்ம போடுவோம். இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம கிடைக்குமான்னு தெரியல. லாஸ்ட் வீடியோல பார்த்துருக்கீங்க, எல்லாரும் கேட்டீங்க கமெண்ட்ல. சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும், கிடைச்சதா கிடைக்கலையா அப்படின்னு. கிடைக்கல, இப்போ கிடைக்குமான்னு தெரியல. நம்ம ட்ரை பண்ணுவோம், ட்ரை தான் பண்ணுவோம். வாங்க போயிட்டு பாருங்க, தேனு மாதிரி தண்ணி என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் வாங்க போவோம், அங்கே நம்ம போய் பிடிப்போம், ட்ரை பண்ணுவோம். கிடைச்சதுன்னா ஃப்ரை பண்ணுவோம். தேங்க்யூ. எங்க இந்த எஜிக்கா இல்லை என்னன்னு தெரியல, எஜிக்குன்னு சொல்லுவாங்க, இல்லை பாப்பரா என்னன்னு தெரியல. பாருங்கள், இந்த வீடியோக்கு போடுறோம். என்னன்னே தெரியாமல் மீன் பிடிக்க வண்டிங்களான்னு கேட்காதீங்க. இது லாக் பண்ணுறோம், இது போட்டுட்டு இது ஒரு இதுக்கு வந்து ஒரு லாக் கொடுத்துருக்காங்க, அது போட்டுட்டு இது கனெக்ட் பண்ணி இந்த லாக்கை உள்ள இப்படி மாட்டணும். அப்போ தான் வந்து நமக்கு அந்த இது வெளில போகாது. இப்போ இதை வந்து எப்படி அடிக்கணும்னா, இப்படி பிடிச்சி அடிக்கணும். நம்ம பண்றோம், கிடைக்குதான்னு பார்ப்போம். கிடைச்சா உங்களுக்கு ஒரு மீன், எனக்கு ஒரு மீன். போடுறா தம்பி, தூக்கி அட்டி. ஆலங்காத்தால உனக்கு புறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிட்டேன். நம்ம தம்பி அடிக்கிறா போல கோபி, அவனுக்கு ஏதாவது புதுசு. அட்ரா தம்பி. மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்போம், மீன் பிடிப்போம். பிடிச்சோமா பிடிக்கலையான்னு தெரியாது, போவோம், பிடிப்போம், ட்ரை பண்ணுவோம். கிடைச்சா அழகு, கிடைக்கலன்னா வீட்டுக்கு. ப்ரோ சொன்னார், இந்த இடத்துல போடுங்க கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். ஏன்னா ஒருத்தர் வந்து நம்ம கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க, அலை மடிகிற இடத்துல மீன் கிடைக்காது, கொஞ்சம் ஆழமாக போகணும். நமக்கு மச்சான் மச்சான், இன்னைக்கு நல்ல ஆழமான இடத்துக்கு போங்க, பெருசு பெருசா கிடைக்கும். எதுக்கு நீ என்ன ஆழமா போக சொல்ற? இன்னைக்கு பௌர்ணமியால நல்லா சுழண்டு நடுக்கடல் அடிக்கி, அப்படியே அந்த சுழல்ல மாட்டி நான் எங்காவது மறைஞ்சிருவேன். நீ கரையில வேற எவனாவது செட்டப் பண்ணலான்னு பாக்குறியாடி? ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மச்சான். ஆழமா போய் இன்னும் போட தெரியாது. பார்ப்போம், நம்ம
எப்படின்ட்டு நீங்கள் பாருங்கள். கப்பலாக போட்டாக தெரியல. ஒரு கப்பல் அது பிளான்ட்னு நினைக்கிறேன். வாட்டர் பிளான்ட். அது ஒரு கப்பல் நின்று பிடிக்கிறாங்க போல. அது மீன் பிடிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. இந்த பக்கம் பிளான்ட்டு அதே மாட்டிச்சா அடி எங்கடா போகுது? நீ நேரா போடும்போது நீ அடிக்கிறது வந்து ஆமா அப்படியே அடிக்கணும். அப்படி அடிச்சாதான் கரெக்டா போய் நேரம் விழும். நம்ம அந்த பாறைக்கிட்டே போவோம். நம்ம வந்து அந்த இடத்துல போகலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இங்கே போகணும். அதாவது தண்ணி கடலில் கேட்கிற அலைகளை கிளடியோ மானே. சூப்பராக இருக்குல்ல, அழகா. எப்போ வந்தாலே என்ஜாய்மெண்ட் தான் ப்ரோ. இங்கே ப்ரோ பாருங்க, இங்கே ஒரு தூண்டில் நம்ம ப்ரோ ஒரு போட்டிருக்காரு, போட்டு உட்காந்துருக்காரு. கிடைக்குமா இல்லையான்னு தெரியல, ஆனால் அவர் யாரா போட்டிருக்காரு. செம்மையாக இருக்கு, பார்ப்போம். என் தம்பி போட்டுருக்கான் தூண்டில். ரொம்ப தீவிரமாக போடுறான், மும்மரமாக போடுறான். கிடைச்சதா? சொரா மீன் கிடைச்சதா? சொரா மீன் கிடைக்கலையா? காலையில் 6 மணிக்கு வந்தோம். இங்கே பார்த்தீங்களா தலைவர் யார்? நான் ஒரு விஷயம் பேச வந்தேன், அப்போ தான் வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியே ஒரு நடக்குது பாருங்க. யார் பாருங்க, ஏ நண்டு அவ்வளோதான். நிறைய நண்டு இருக்கு, குட்டி குட்டியான நண்டு, பெரிய நண்டு. சூப்பரா இருக்கு. அது கரெக்டாக அதோட எவ்வளோ தூரம் போனாலும் அதோட வலைக்கு நேரம் எப்படி தான் ஓடுதுன்னு தெரியல, கரெக்டாக போய் சேர்ந்துருது. பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, இவர் என்ன பண்ணுறாருன்னு பாருங்க, இவர் என்ன பண்ணுறாருன்னு பாருங்க. கிட்ட தான் இருக்காரு. மீன் பிடிக்க போயிருந்தா நண்டு பிடிச்சிட்டு இருக்கு. பார்க்கலாம், இது நல்லா இருக்குல்ல, ஒரு
மைண்ட் ரிலாக்ஸேஷன் சூப்பராக இருக்கு பாருங்க இந்த வீடியோ. எனக்கு வேற லெவல். நான் இதுக்கு பீச்சுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காரணத்தை தான். வேறு எங்கே போனாலும் நமக்கு வந்து வேறு கண்டென்ட் கிடைக்காது. இங்கே வந்து நமக்கு நிறைய கண்டென்ட் கிடைக்கும். இந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் பார்த்துட்டு கூட மாட்டீங்க. செம்மையாக இருக்குது பாருங்கள். சின்ன சின்ன நண்டு தான் அது, ஆனால் பெரிய நண்டு நிறைய இருக்குது. அப்படி பிடிச்சா மீன் பிடிச்சா பார்க்கலாம். எங்கதான் போடுற? போட்டியா இல்லையா? அந்த வீடியோ இருக்குமா ஒன்று இருக்குமா? ஏன்னா இது வந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக தான் வரும். இந்த மாதிரி யாரும் எடுப்பாங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. சூப்பராக இருக்கும். அழகாக கிட்ட ஒன்று போயிடுச்சு. செம்மையாக இருக்கு. கன்னியாகுமரிக்கே போயிடுவோம் போலியே. வேகமா சுத்தணும்டா. அத வேகமா சுத்து. ரிலாக்ஸேஷன் பண்ணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம பீச் தாங்க கரெக்ட். அழகாக வந்து உக்காந்தோமா இந்த மாதிரி ஒரு தூண்டில பிடிச்சி மீன் கிடைக்குதோ கிடைக்கலையோ, நம்ம கற்றுக்கிறோமோ கற்றுக்கலையோ, வந்து அழகாக உட்காந்து நீட்டாக ஒர்க் பண்ணீங்க. பார்த்தீங்களா நண்டுக்கு குட்டி குட்டி நண்டு காமெடி பண்ணிட்டு செமையாக பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய குட்டி குட்டி நண்டு இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். பாருங்க எவ்வளவு அழகா குட்டிக்கிட்டே வருவாருங்க நண்டுங்களாம். சரி நம்ம நண்டு பிடிச்சி பார்க்கலாமா? இந்த நண்டு ஒரு வீடியோ வைப்போமா? இப்போ இந்த வலைக்குள்ளே போயிடுச்சு. ஆமாம் இந்த வலைக்குள்ளே போயிடுச்சுல்ல, நான் நோண்டி பார்க்குறேன் எப்படி பிடிக்கணுன்றது பார்க்குறேன். இதுக்குள்ளே தான் நான் சைடில் நோண்டிக்கணும். இது குட்டி நண்டுன்றதுனால ரொம்ப உள்ளே போயிருக்காது. ஐயோ இது எங்கட போச்சு? எங்க போச்சு?
ஏன்னா மீன் பிடிக்க வந்து நண்டு பிடிச்சிட்டு, அதுவும் குட்டி நண்டு இருக்கா இல்லையானு தெரியல. எவ்வளோ தூரம் நோன்றது? மண் அதுக்கு மேலே சுத்த போகுது. அடப்பாவியா, இந்த வீடு இவர் என்ன தான் பண்ணுற பார்க்கணும் கொஞ்ச நேரம். கண்ணை ஒரு டேக்லைன் போடுவான். என்ன டேக்லைன் தெரியுமா? முயற்சி செய், முடியலன்னா பயிற்சி செய்யும் சொல்லுவான். ஓகேவா? முயற்சி செய்வோம், முடியலன்னா பயிற்சி செய்வோம். போடு பாவம், கிடைக்கும், கிடைக்கலன்னா கிடைக்கிற வரைக்கும் போடுவான். என்ன சொல்ற? அங்க போய் பிடிக்கலாமா? அந்த இடத்துல, இந்த இடத்துல போய் பிடிச்சா நம்மள போலீஸ் பிடிச்சிடும். அது என்ன இடம்னு தெரியல.